அண்ணே நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்கண்ணே, மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. மறுசீரமைப்பு வந்துதான் ஆகணும். ஏன்னா அது 1976 ஃப்ரீஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. எம்பியை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 90% வாக்காளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டியில தான் மக்கள் பார்க்கறாங்க. இன்னைக்கு இங்கிலாந்துல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 680 எம்பி. இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் 8.5 கோடிங்கண்ணா. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு, 650 எம்பி அங்க இருக்கிறாங்க. ஒரு எம்பிக்கு சராசரியா 60,000-70,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்தில். ஆனா எம்பிக்கள் அதிகமாகறதுனால இல்ல யூபிக்கு வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, பீகாருக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாடு கம்மியா தான் அதிகமா இருக்கும், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் நாங்க கொடுக்கிறோம். பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிருக்காரு. என்ன சொன்னாருங்கன்னா, காங்கிரஸ் மாடல்னா என்ன, மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல். அதுல பண்ணணும்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும். நான் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. இப்ப பாருங்க உடனே. நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்கலின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் சொல்றாருன்னா இது பச்சை பொய் தானே. அதனால் கண்டிப்பா அதிகரிக்கணும், காலத்தினுடைய கட்டாயம். ஆனா தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய கடமை, பிரதமருடைய கடமை. அது நிச்சயமா நடக்கும். அண்ணா அறிவிப்பு யார் கொடுத்தாங்க அண்ணா? அதாவது ஒரு முதல்வரா உட்கார்றீங்கன்னா அண்ணே ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், இது சொன்னாங்க, இது நடக்குது அப்படின்னா நான் போய் பதில் சொல்லலாம். நான் சொன்னது பிரதமர் இதை பத்தி கொடுத்த பதிலே உங்க முன்னாடி சொல்லிட்டேன். பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் மாடல்ல நடக்காதுன்னு என்ன அர்த்தமே, மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காதுன்னு பிரதமர் சொல்லிட்டார். அப்படி பண்ணீங்கன்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும், நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ண யார் அவருக்கு சொன்னா? அந்த விசித்திர மனுஷனை நானும் தொலைட்டு இருக்கேன். யார் அவருக்கு போன் பண்ணி தூக்கத்துல அதிகாலையில யார் சொன்னாங்க? யாருமே சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையிலே அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதை டைவர்ட் பண்றதுக்காக எதற்காக முதலமைச்சர் அவர்கள் புதுசாக கையில் எடுக்கிறார்? அண்ணே பிரச்சனை வரும்போது பேசிக்கோண்ணே, நாங்க சொல்லத்தானே போறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அண்ணே, ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களுக்கு சொன்னமா? எப்படி கொண்டு வருவோன்னு சொன்னமா? அது வரைக்கும் என்ன பயந்துகிட்டீங்க? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா இந்த அற்புதமான திமுக ஆட்சியை ஒரு வருஷம் இழந்துருவாங்களோ, இந்த மக்களுடைய முகத்துல அமைதி போயிருமோ அப்படின்லாம் திமுக பயந்துட்டு இருந்தாங்க. நாங்க சொன்னோம்ல, நேரம் வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும்? 2029 பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாராளுமன்ற முடிவுக்கு வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்படின்னா இன்னைக்கு பாராளுமன்றம், இப்ப இருக்கக்கூடிய பாராளுமன்ற 5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த பாராளுமன்ற 5 ஆண்டுகள் முடிந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னோம்ல. அது வரைக்கும் முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்களுக்கு எதிரி. ரிப்போர்ட்டை கொடுத்தோம், கமிட்டி அமைச்சோம், கோவிந்த் அவர்கள் தலைமையில முன்னாள் ஜனாதிபதி ரிப்போர்ட் கொடுத்தோம். அது பாராளுமன்றத்தில் எம்பி முன்னாடி வைக்கப்பட்டது. அதே போல தொகுதி மறுசீரமைப்பு சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம்ல, சென்சஸ் எப்ப வரும், சென்சஸ் டேட்டா எப்படி வரும், ஜியோகிராபி அடிப்படையில் மக்கள் தொகை, மக்கள் நிலப்பரப்பு, எக்கனாமிக் பொட்டன்ஷியல் அப்படி இருக்குமா, இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 அப்படியே 1.8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே 1.8 ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் பண்ணலாமா? தெரியாது. அதற்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. பிரதமர் என்ன உறுதி கொடுத்திருக்கிறாங்க? நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது காங்கிரஸ் மாதிரி முடிவெடுக்க மாட்டோம் தெளிவா சொல்லிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது வரும் பொழுது எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்துவோம். இன்னைக்கு நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கேட்கறது, அண்ணே உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எங்களுடைய பிரதிநிதிகள் போய் பேசும் பொழுது இவங்க சொன்னாங்க, இது ரிப்போர்ட்னா நாங்க பதில் சொல்றது எங்க கடமை. எதுவுமே இல்லாம இந்த குருட்டு பூனை விட்டத்துல பாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பூனை குருடாச்சுன்னா விட்டத்துல பாஞ்சுதாமா. அந்த மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் குருட்டு பூனை விட்டத்துல பாய்வது போல பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்து நாங்க பதில் சொல்றதுங்கண்ணா? அண்ணா 2 விஷயங்கண்ணா தெரியாது. அண்ணா மறுசீரமைப்பு பண்ணும் பொழுது எல்லா மாநிலத்திற்கும் ஒரே அளவுக்கு, அது நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மாநிலமும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகக்கூடாது. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கலாம், மணிப்பூர் எடுத்துக்கலாம், ஒரு எம்பி இருக்கக்கூடிய மாநிலம். வடகிழக்கு ஃபுல்லா எடுத்துக்கலாம், எம்பியை மொத்தம் 12-14 பேர் இருக்காங்க. சவுத் எடுத்துக்கலாம். ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல நாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனாலதான் 76ல் நிறுத்தி வச்சோம். அது ஒரு காரணம். ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா அசாமுக்குள்ள நிறைய பங்களாதேஷ் உள்ள வந்தனால
அசாம் அக்காடு கையெழுத்து போட்டோம், அதனால நிறுத்தி வச்சோம். நிறுத்தி வச்சனால 25 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கிறோம். அப்ப நம்ம ஒப்பந்தம் போட்டோம், பார்லிமெண்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். அதை 2001ல வாஜ்பேயை இன்னும் 25 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் சொல்வது, பிரதமர் சொல்வது, பிரச்சனை இல்லாம அதை கொண்டு வருவோம் நம்ம சொன்ன பிறகு கமிட்டி போடல, பிரதமர் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, அது முதல்ல வருதான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்னும் 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாதப்ப முதலமைச்சருக்கு யாரு சொன்னாங்கன்னு தான் நான் கேட்கிறேன்.